وَأَسَلْنَا لَهُ عَيْنَ الْقِطْرِ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காப்பர், இன்றைய எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய காப்பர், அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக பயன்படுத்துகிறார்கள். அந்த காப்பரை அல்லாஹு தாலா 6 போல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓடச் செய்தான். அதிலிருந்து அவர்கள் பல்வேறு வகையான பயன்களை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாமா கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த காப்பர் நதி எங்கே இருந்தது என்று சொன்னால் கானபில் யமன். ஃபகுல்லுமா யஸ்னஉன் நாஸ் மிம்மா அக்ரஜ அல்லாஹு தஆலா லிசுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு புதிதாக அந்த காப்பரின் மூலமாக மக்கள் எதையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த அத்தனைக்கும் அசல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த காப்பர் ரிவர், யமனில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் நதி. இன்னைக்கு நீங்க நெட்ல தட்டி பார்த்தால் காப்பரை சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சைல் என்ற ஒரு கண்ட்ரி அதிகமாக ப்ரொடியூஸ் செய்கிறது, அமெரிக்கா ப்ரொடியூஸ் செய்கிறது, ஐரோப்பியாவினுடைய எத்தனையோ கண்ட்ரிஸ் அதை ப்ரொடியூஸ் செய்கிறது. ஆனால் அது முஸ்லிம்களுடைய சொத்து. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்த சொத்து ஆராய்ச்சி இல்லாமல் போனதன் காரணத்தினால் மிகப்பெரிய சக்தி நம்மை விட்டு போய்விட்டது. காப்பர் இல்லாமல் இந்த உலகத்தின் எந்த நவீன தொழில்நுட்பங்களும் கிடையாது. எல்லாவற்றிலும் இந்த காப்பர் பயன்படுகிறது. இதை நமக்கு குர்ஆன் சொல்கிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்கிறது.